ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு பொதுவா அவங்களுடைய முன் ஜென்மம், அடுத்த ஜென்மம், கடந்த ஜென்மம் இதெல்லாம் கணிச்சிடலாம்னு சொல்றாங்களே, நிஜமா கணிக்க முடியுமா? நான் சொல்றது ரியலா சொல்றேன். ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க பிறவி இருக்குன்னு சொல்றாங்க. முக்தி அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர். முக்தினா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா முக்தி அடைவதற்கு ஜாதகத்தில் வழி இருக்கான்னு தேடுறோம். என்ன சொல்றாங்கன்னா இது பரிணாம வளர்ச்சின்னு சொல்றாங்க. இந்த கான்சியஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கான்சியஸ் வந்து அப்படியே முன்னால இருந்துச்சு, அது டிராவல் ஆகி இங்கே வந்திருக்கு. இது உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ், நினைவாற்றல், நினைக்கிறது இல்லைன்னா அதை அனுபவிக்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு அவஸ்தைன்னு சொல்றாங்க. இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆன்மா நம்மளுக்குள்ள இருந்து எங்க விலகுது, எங்க போகுது, நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிறோம், எதுவுமே தெரியாத போது இந்த முற்பிறவி பிற்பிறவின்றதெல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு இருக்குது இந்த பிரபஞ்சத்துல. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு, இந்த பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு, இந்த ஹாப்பியா வாழ்றதுக்கு, இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த லைஃப்னு நினைச்சிட்டு இந்த முற்பிறவியோட பின்னால் பிறவியோட இணைக்கிறாங்க. அப்ப இந்த உலகம் படைக்கப்பட்டது காசுக்காகவும் வேலைக்காகவும் அதுக்கெல்லாம் இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு. நல்லா சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு 4 புள்ள குட்டியை பெத்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு போட்டு எனக்கு கடைசி பிறவியான்னு கேட்டேன்னு அர்த்தம். என்னன்னா ஜோசிக்காரங்க இது பற்றி தெளிவு இல்லாமல் குழப்புறாங்க. ஓகே.